வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு மின்ட் மயனீஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம பண்ணுற மயனீஸில் ஆயில் எக்கெல்லாம் நம்ம சேர்ப்போம். ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு ஹெல்தி வெர்ஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதை சின்ன குழந்தைங்க கூட சாப்பிடலாம், ரொம்பவே நல்லது. நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான மயனீஸ்க்கான சப்ஸ்டியூட் தேடிட்டு இருக்கீங்கன்னா அப்போ இதுதான் அந்த ரெசிபி. நான் சொல்கிற டிப்ஸோட இதை ஒரு 5 நிமிஷத்தில் ரொம்பவே குயிக்காக நம்ம பண்ண முடியும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சியில் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இதோட 100 கிராம் பன்னீர் சேர்த்துக்கலாம். இது கூட 10 முந்திரி பருப்பை 10 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சேர்த்துருக்கேன். அப்போ தான் இது நல்லா அரைப்படும், அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கூடவே 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் 1 மட்டும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாம். புதினா இலை நிறையா சேர்த்துட்டிங்கன்னா அது ரொம்ப மின்டி ஃப்ளேவராக வந்துடும். பச்சையாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அது நல்லாவே இருக்காது. நீங்கள் அந்த ஃப்ளேவரை மட்டும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக எண்ணெய் ஒரு 15-20 லீவ்ஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க, அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிக்சட் ஹர்ப்ஸ் சேர்த்துக்கலாம். மிக்சட் ஹர்ப்ஸ் டைரெக்டாக கிடைக்கல அப்படின்னா கொஞ்சம் ஆரிகனோ சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அதை நல்லா நம்ம அரைச்சிக்கலாம். அரைப்படும் போது கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணோன்னா கொஞ்சமாக பால் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. நிறைய சேர்த்திங்கனாலும் தண்ணி ஆகிடும், அதனால் டீஸ்பூன் கணக்கில் சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அரைக்கும் போது இது ரொம்ப திக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் 1/2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இந்த கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட மின்ட் மயனீஸ் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த ரெசிபியை இதே அளவில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான மயனீஸ் கிடைக்கும். இது ரொம்ப ஹெல்தி, ஏன்னா பன்னீரில் கேஷ்யூஸில் தான் நம்ம பண்ணியிருக்கோம், அதனால் யார் வேணாலும் சாப்பிடலாம். கண்டிப்பாக இந்த காலத்தில் நம்ம மயனீஸ் இல்லாமல் சாப்பிட்றதே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பர்ஃபெக்டான சப்ஸ்டியூட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் மயனீஸ் யூஸ் பண்ணுற எந்த ஒரு ரெசிபிக்கும் சப்ஸ்டியூட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.